அவருக்கு எப்பவுமே என்ன வேணும்னு தான் பார்த்துக்கிட்டாரே தவிர என் கவலையையும் சூழ்நிலையையும் கண்டுகிட்டதே இல்லை. நேரம் காலத்தை பார்க்க மாட்டான், இடத்தையும் பார்க்க மாட்டான். வேணா வேணான்னு கெஞ்சனாலும் கேட்க மாட்டாமா. கதவை திறக்கிற சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட வரான்னு நினைச்சு பாக்குறப்பவே என் மூச்சு நின்னு போயிருமா. மனுஷன் இல்லாத 4 செவத்துக்குள்ள உலகத்துக்கு தெரியாத ஒரு ராட்சசனை டெய்லி நான் பாக்குறேன். செவத்துக்கு காது இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செவத்துக்கு மட்டும் கண்ணு இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் உடைஞ்சு விழுந்து இவனை கொலையே பண்ணிடுமா. Hi. Hey. Come. என்ன மாயா சடனா வர சொல்லிருக்க? ராஜ் கூட இல்ல, போர் அடிச்சது. அவன் கூட குடிக்கலான்னு தோணுச்சு, வர சொன்னேன். ஏன் சத்யா வேண்டாமா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா கேஷுவலா கேட்டேன். Shall we drink? Why not? கண்டிப்பா. Hey, let's drink by the pool. Wow, exciting. Come. உன் கூட உட்காந்து இப்படி குடிக்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ச்சே சும்மா இருடா. எத்தனை வாட்டி நம்ம சேர்ந்து குடிச்சிருக்கோம். ச்சே அப்பெல்லாம் இல்ல. நானும் ராஜு சேர்ந்து சரக்கு அடிக்கும் போதெல்லாம் மகத்தி எங்கேயோ உட்காந்துருப்பா. இப்ப மகத்தியே சரக்கு ஊத்தி கொடுக்குறான்னா செம்ம எக்ஸைட்டிங். சொல்ல மறந்துட்டேன், முந்தின நாள் உங்க அப்பா அது மகத்தியோட அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ராஜுவோட ஜாதகத்துல டேஞ்சர் இருக்கான், அவன்கிட்ட மறக்காம சொல்லுங்கன்றாரு. அவன்கிட்ட என்னது சொல்ல, அவனுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கையே இல்ல. சில்லி ஃபெலோ. ஆமா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? நோ, அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் பி கேர்ஃபுல். ராஜு கிட்ட சொல்லிடு. என்ன சத்யா, ராஜ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நல்லா பாத்துக்க நீ இருக்கல்ல? தட் இஸ் தேர். நோ, நீ எதுக்கும் கவலைப்படாத மாயா. அவனுக்கு என்னன்னாலும் உன்னை பாத்துக்க. நான் இருக்கேன்ல, ஐம் தேர். நோ யூஸ் மீ மா. சத்யா சத்யா மாதே. மாயா மாயா என்ன மாயம் பண்ணமா நீ? உனக்கு மாத்தி மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? ஏய் நோ கமெண்ட்ஸா? சொல்லு சத்யா, ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா? வா என் கூட வா. Mahati, are you serious? Yes baby. Oh, I'm so excited. What's next? Maya? What the hell, Maya? பைத்தியம் பிடிச்சிருக்கா?
அக்டோபர் 23rd எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த நாள், மகத்தி இறந்த நாள். என்ன நடந்தது தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மகத்தின்ற புக் இருக்குல்ல, அதுல நடு பேஜ் இன்டர்வல் பிளாக். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா பேபி, உனக்கு நோ மோர் பேபிஸ். ராஜன் மகத்தி ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ராஜ் ஒரு செக்ஸ் பைத்தியம். மகத்திக்கு அது சுத்தமா பிடிக்கல. கிராமத்துக்காரையில ஒரு மூலையில உட்காந்து அழுவான்னு நினைச்சு நான் அவகிட்ட கொஞ்சம் வைல்ட் ஆனாலும், ஆனா இப்ப அவ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. பாவம் நல்லவடா. என்னடா நல்லவ? டேய் தத்திடாவ. டேய் டீ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா வெக்கப்பட்டுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடாவ. தப்பு பண்ணிட்டேன்டா சத்யா. மாயாவிய கல்யாணம் பண்ணியிருந்திருக்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? முதல்ல சரக்கு கொடு. ஏய் நான் தெளிவா தான்டா இருக்கேன். டேய் நான் போய் சம்மந்தம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாடா மாயா. அன்னைக்கு அவ போட்டிருந்த ட்ரெஸ், அவ ஸ்மெல், நான் கொஞ்சம் மகத்தி விஷயத்துல அவசரப்பட்டுட்டேன்டா. டேய் பட் நோ, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அவசரப்பட்டு மகத்தி விஷயத்துல கமிட் ஆயிட்டோமான்னு அந்த ஷாக்ல என்னால ஒன்னும் பேச முடியலடா. பாவம்டா நானு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க நீ? யூ நோ வாட், மாயா எழுதின ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் ஹீரோக்கு என் பேர் தான்டா வச்சிருக்கா. அதான் எல்லா ஸ்டோரியும் படிச்சுட்டேன். அந்த கதையில என்ன ரொமான்ஸ் தெரியுமா? டேய் அவ எழுதுனதே இப்படி இருந்தா அவ பொண்ணா எப்படி இருக்கும்? அதே டைம்ல எதிர்பாராத விதமா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மகத்தி உனக்கு பிளட் கொடுத்தா. ஹாஸ்பிட்டல் வந்த ராஜ் உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்தான். உன்னோடதும் மகத்திதும் பிளட் குரூப் ஹைட் எல்லாமே மேட்ச் ஆச்சு. ஹே ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? மாயாக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸ் டீஃபார்ம் ஆகுறது என்ன? மகத்தி தலை சுத்தி கீழே விழுந்து கோமாக்கு போய் செத்து போறது என்ன? மகத்தியோட ஃபேஸ் மாயாக்கு எப்படிடா போச்சு? டேய் இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? இப்பதானடா பிளட் கொடுத்துட்டு போனா. மகத்திக்கு என்னடா ஆச்சு? இப்பதும் நடக்கலடா, நாளைக்கு காலையில நடக்கும். ராஜ் எனக்கு பயமா இருக்குடா. எதுக்குடா பயப்படுற? இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கு இப்படிதான் நடக்கணும். she deserves this. டேய் இங்கடா, இங்க அடிச்சாடா என்ன? தப்பு தானே அது? டொமஸ்டிக் வயலன்ஸ் தானே? ஹஸ்பண்டை யாராவது இப்படி அடிப்பாங்களா சொல்லு? நாளைக்கு காலையில மகத்தி கோமாக்கு போயிடுவா. நான் இதே மாதிரி அழுதுகிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவேன். போறதுக்கு முன்னாடி மாயாக்கு பிளட் டொனேட் பண்ணுவா, ஃபேஸ் டொனேட் பண்ணுவா. டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா பண்ணும்? ஒன்றும் பண்ணாத, ட்ராமாவை என்ஜாய் பண்ண. ஓகே ஓகே தானே? சரி படுத்துக்கோ. அப்புறம் காலையில எழுந்து ஆக்டிங் பண்ணணும்டா. நல்லா பண்ணு. படுத்துக்கோ. பாவுண்டா மகதி. டேய் அவ்வளவு பாவம்னு சொல்றியடா? நான் தான்டா பாவம். சாக போறது ஏன் பொண்டாட்டிடா, ஓ பொண்டாட்டி இல்ல. நீ படுத்துக்கோ. படுத்துக்கோ. நான் அவனை பார்த்து பயந்து உடனே அங்கிருந்து போயிட்டேன்.